இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் மோர் குழம்பு ரொம்ப ஈஸி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் விலாக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இனி லேட் பண்ணாமல் இந்த ஈஸி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ இருக்கும் இந்த கத்திரிக்காய் எடுத்துங்க. இந்த கத்திரிக்காவே இல்லை, நார்மல் நம்ம குழம்பு பண்ணுவோம்ல அந்த கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டுட்டு இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பெரிய கத்திரிக்காவை ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா கசக்காமல் இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணிட்ட பிறகு இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது இந்த கத்திரிக்காவை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் எண்ணெயை போட்டுட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுட்டா இந்த கத்திரிக்காய் பீசஸ் எல்லாத்து மேலேயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த மசாலாவை தடவி விட்டுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியெல்லாம் வைக்க தேவையில்லைங்க. உடனே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு முன்னாடியே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டா கத்திரிக்காய் பீசஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு மூடியை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணிக்கணும். இப்போது மூடியை எடுத்துகிட்டு இன்னொரு சைடுக்கு எல்லா கத்திரிக்காய் பீசஸையும் மெதுவாக டர்ன் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு 3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த கத்திரிக்காய் பீசஸ் நல்லா ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான், எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரியே ரிமைனிங் கத்திரிக்காய் பீசஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கினா போதும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணிக்கணும். சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதெல்லாம் பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது மோர் குழம்புக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தயிரை போட்டுட்டேங்க. இந்த மாதிரி தயிரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். சாஃப்டாக வரணும். கட்டி கட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போது இதிலையே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதிலையே 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலையே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பீசஸ்ஸு, அது கூடவே 2 பச்சை மிளகா பீசஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி கலர் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த மோர் குழம்பை தாளிக்கணுங்க. இந்த தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை போட்டுக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இதிலேயே கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுட்டு இதெல்லாம் வெந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டுட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மோரில் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி உப்பை பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு பவுலை எடுத்துகிட்டு முன்னாடி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் பீசஸ் எல்லாம் ஒரு லேயர் மாதிரி போட்டுட்டு மேலே இந்த மோர் குழம்பு போட்டுக்கணும். இப்போது நடுவில் கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் பீசஸை போட்டுட்டு மேலே இந்த மோர் குழம்பு போட்டுட்டு மேலே கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் பீசஸை போட்டுட்டு இன்னும் சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவை திருப்பியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.